சிறையில் இருந்து கொண்டே பிரதமர் உள்ளிட்ட பதவியில் இருப்பவர்கள் நாட்டை ஆள முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி பிரதமர், முதலமைச்சர்கள் அல்லது அமைச்சர்கள் 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்குள் ஜாமீன் பெறாவிட்டால் அவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் சட்டப்படி பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். பிரதமர், முதல்வர், அமைச்சர் போன்ற உயர் பதவியில் இருக்கும் எந்த தலைவராவது சிறையில் இருந்து கொண்டே நாட்டை ஆள முடியுமா? இது நமது ஜனநாயகத்தின் மாண்புக்கு பொருந்துமா? மேலும் இந்த சட்டத்தின் கீழ் பிரதமரின் பதவியையும் கொண்டு வருவதற்கு பிரதமர் மோடியே காரணம். இதற்கு காரணம் எந்த ஒரு தனி நபரை சார்ந்தும் நாடு இயங்க முடியாது என்றார். மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்தின் 73வது பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் என பலரும் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தியும் அவரது இனிய நிகழ்வுகளை பகிர்ந்தும் வருகின்றனர். இந்நிலையில் கேப்டன் விஜயகாந்தின் 73வது பிறந்த நாளை ஒட்டி பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், தேமுதிக நிறுவன தலைவர் பத்மபூஷன் அமரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த தினம் திரையுலகிலும் அரசியல் தளத்திலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்தவர் கேப்டன் அவர்கள் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்காது என்றும் ONGCக்கு வழங்கப்பட்ட அனுமதியை திரும்பப் பெற தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இது மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கும் முடிவு மட்டுமல்ல, தமிழக நிலம், நீர், சுற்றுச்சூழல், மீன்வளம், எதிர்கால தலைமுறை ஆகியவற்றை பாதுகாக்கும் நம்பிக்கையும் ஆகும். எத்தகைய காலத்திலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்கிற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதனை தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ கொள்கை முடிவாக அறிவிக்க வலியுறுத்துகிறோம் என்று அவர் கூறியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் கோரி கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இந்து கடவுள் ராமர் குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கருத்தரங்கில் வன்னியரசு பேசும்போது, தவம் செய்த சம்போகன் தாழ்ந்த சாதி என்பதால் ராமர் அவரை கொன்றுவிட்டார். பார்ப்பனர்களுக்காக கொலை செய்தவர் ராமன். ஆணவ படுகொலைகளுக்கு பின்னால் ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாடு தான் சனாதன கோட்பாடு. அந்த கோட்பாடு வர்ணாசன கோட்பாடு. அந்த கோட்பாட்டை நாம் அழித்தொழிக்க வேண்டும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார்கள், இந்து மதம் அழிக்கப்பட வேண்டிய மதம். இந்து மதத்தில் சமத்துவம் இல்லை. இந்து மதத்தில் எப்போதுமே சமூக நீதி இல்லை. ஆகவே இந்து மதத்திற்கு எதிராக மதம் மாறுகிறார். ராமன் பார்ப்பனர் அல்ல, ஆனால் பார்ப்பனர்களுக்காக இந்த படுகொலை செய்கிறார். ராமதாஸ் பார்ப்பனர் அல்ல, ஆனால் பார்ப்பனர்களுடைய இந்த கருத்தியலுக்காக படுகொலை செய்கிறார். படுகொலை செய்ய தூண்டுகிறார். இரண்டும் ஒன்றுதான். ராமனும் ஒன்றுதான், ராமதாசும் ஒன்றுதான். ராமதாசுடன் இதை நான் முடிக்கவில்லை. இதன் தொடர்ச்சி இன்றைக்கு நிறைய இருப்பதால் இந்த கருத்தியலை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் என்றார். கேரளாவின் பாலக்காடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுல் மாங்கூட்டத்தில் இவர் வாட்ஸ்அப் செயலி வாயிலாக ஆபாச குறுந்தகவல்கள் அனுப்பியதாகவும், தனியாக ஹோட்டலுக்கு வரும்படி அழைத்ததாகவும், பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாகவும் மலையாள திரைப்பட நடிகர் ரினியான் ஜார்ஜ் சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். பல பெண்கள் ராகுலுக்கு எதிராக புகார் கூறினர். இந்த அழுத்தம் காரணமாக கேரள இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியை ராகுல் ராஜினாமா செய்தார். ஆனால் அவர் எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்று பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவித்துள்ளன. இந்நிலையில் ராகுல் மீதான பாலியல் புகாரை தொடர்ந்து கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அதிகரித்து வரும் போராட்டங்கள் மற்றும் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு மத்தியில் இந்த இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தனிநபரோ அல்லது கூட்டமாகவோ ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் 3 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்படும். ஆம்புலன்ஸில் ஏற்படும் சேதாரங்களுக்கான தொகையையும் நீதிமன்றத்தில் செலுத்த நேரிடும் என்று எச்சரித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா தலைமையிலான அரசு இயங்கி வருகிறது. இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருப்பவர் ஜிபன் கிருஷ்ணா சாகா. இவர் விருப்பம் பகுதியை சேர்ந்த ஒருவருடன் தொடர்புடைய நிதி பரிவர்த்தனை குறித்து அமலாக்கத்துறை தகவல் பெற்றதை அடுத்து சோதனைகள் தொடங்கப்பட்டன. அவர் பின்னர் நடவடிக்கையின் போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்றனர். அதைத் தொடர்ந்து அவரது மனைவி இந்த மோசடி தொடர்பாக ஏஜென்சியால் விசாரிக்கப்பட்டார். இந்த விவகாரத்தில் ஜிபன் கிருஷ்ணா சாகா கடந்த ஏப்ரல் 2023 சிபிஐயால் கைது செய்யப்பட்டார். மே 2025 அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. பள்ளி ஆட்சேர்ப்பு ஊழலின் குற்றவியல் அம்சங்களை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் அமலாக்கத்துறை அதன் பண மோசடி கோணத்தை விசாரித்து வருகிறது. திரிணாமுல் எம்எல்ஏ ஜிபன் கிருஷ்ணா சாகா வீட்டில் சோதனை நடத்திய போது அதை அறிந்த அவர் தனது வீட்டின் எல்லை சுவரில் ஏறி தப்பி ஓட முயன்றார். அப்போது அருகில் இருந்த விவசாய நிலத்தில் சேற்றில் கால் சிக்கிய போது அவரை கைது செய்தோம். அவர் கொல்கத்தாவுக்கு அழைத்து செல்லப்படுவார். அங்கு அவர் சிறப்பு அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.